ஜூலை 28th ஷட்டமன் ரைட் செஷன் 2. 3 கேரக்டர். ஒருத்தர் அருள், இஸ் இன்டெலெக்சுவல் பட் ஆனால் இஸ் அ மர்டரர். ஏன் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை வந்து யாரும் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பழி வாங்க ஒரு கொலை பண்ணியிருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் வந்து வெரோனிகா. அண்ட் இந்த கொலைக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அபுபக்கர். அருளை வந்து க்ளோஸ் இன் பண்ணுற ஒரு இடத்துல கேட்ச் பண்ண டைப் பண்ணும்போது க்ளோஸ் இன் ஆகிட்டாரு. அருளுக்கு அவேர் ஆகிட்டான் அவன் அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த அபுபக்கர் அருளுக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்குது. ஆனால் அங்கே வந்து வெரோனிகா உயிரோட இருக்கா. ஸோ அதுதான் அந்த பிளாட். ஸோ இதுலேருந்து நம்ம ஆளுங்க எப்படி எழுதியிருக்காங்கன்றதை பார்ப்போம். அருண், வெரோனிகா, அபுபக்கர் இவங்க 3 பேரை பற்றின ஸ்டோரி. ஒரு விடியற்காலை அந்த இருட்டில், ஒரு அடமழையில், ஒரு இருண்ட தெருவுக்கு நடுவில் இருக்க ஒரே ஒரு டீ கடை இருட்டில் ஒரு டீ சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் அபுபக்கர் அவரோட சிகரெட்டை பற்ற வச்சு வாயில் வச்சு லைட்டரை பற்ற வச்சிட்ருக்காரு. லைட்டரை ஃப்ளிண்ட் பண்ணிட்டே இருக்காரு. பின்னாடி டீ போடுற சத்தம். அதில் அந்த மழையில் யாரோ ஒருத்தங்க ஓடி வராங்க. ஒரு ஒயிட் டிஷர்ட் தெரியுது. அந்த மழையில் ஓடி வந்து நிற்கிற ஒரு பொண்ணு பெருமூச்சு வாங்குது. அபுபக்கர் அவளை பார்த்துட்டு கடைக்காரங்கிட்ட டேய் ஒரு டீ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் உன்னை வர வேணான்னு சொன்னல, கார்லேயே இரு, டயர்டாக இருப்பேன், எதுக்கு தேவையில்லாமல் வந்த? சார் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கால் மீ அபு சார்லாம் தேவையில்லை சார், டியூட்டியில் இருக்கோம் சார். இங்கே பாருங்களேன், என்னது அருண் எனக்கு ஒன்று அனுப்பியிருக்கான், உன் பாய் ஃப்ரெண்டை பற்றி பேசாதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சார். அவனை விடுங்க சார். இங்கே பாருங்கள், இது ஒரு நம்ம கேஸுக்கு சரியான லீடு. ஒரு ஆன்லைனில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிற, ஒரு சீரீஸ் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுகிற ஒரு ஆள் போட்டிருக்கான். இதில் வர எல்லா ஸ்டோரிஸுமே ரீசெண்டாக நடந்த எல்லா மர்டரை பற்றியும் டீட்டெயில்டாக இருக்குது. என்ன சொல்கிற நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராவது லீக் பண்ணுறாங்களா இன்ஃபர்மேஷனை? இல்லை சார், அதான் பிரச்சனையே. இந்த எல்லா ஸ்டோரிஸுமே அந்த மர்டர் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்திருக்கு. இங்கே படித்து பாருங்கள் சார். இந்த மர்டரை பற்றி தெளிவாக எழுதியிருக்காங்க. எந்த இடத்துல நடந்துச்சு, ஸ்டீஃபன் எப்படி செத்தான், எங்கேருந்து சுட்டாங்கன்ற முதற்கொண்டு இருக்குது. இங்கே படித்து பாருங்களேன். ஆவலாக அதை வந்து அபுபக்கர் கையில் வாங்குறாரு. அந்த ஃபோனை வாங்கி படிக்க ஆரம்பிக்க போகிறாரு. ஒரு இருட்டு ரூம், ஒரு இருட்டு ஹால்வே. அபுபக்கர் அந்த ஹால்வேயில் ஓடுறாரு. கதவை திறக்கிறாரு. உள்ளேருந்து ஒரே வெளிச்சம். ஓடி போய் கீழே எழுந்து நின்று பார்க்குறாரு. ஒரு எரிஞ்சு போன சடலம். கதறி அழுகிறாரு. பின்னாடி ஆடியோ கேட்குது. ஒரு வாய்ஸ் ஓவர். அபுபக்கர்: வெரோனிகா வீட்டில் மரணம். உரு தெரியாமல் எரிந்து போன சடலத்தை பார்த்து அதிகாரி அழுகிறார். கதை தொடரும். நானும் தொடருவேன். அபுபக்கர் அழுது கிழிக்கிற குரல் தான் நமக்கு கேட்குது. 2 நிமிஷம் அமைதியாகுது. போலீஸ் எல்லாம் சரவுண்ட் பண்ணுறாங்க. எவிடன்ஸ் தேடுறாங்க. ஃபாரன்சிக் வந்து அனலைஸ் பண்ணுது. அப்போ அங்கே இருக்க எல்லாமே இருக்குது. அவள் ஹேண்ட்பேக்கை சர்ச் பண்ணுறாங்க. அவளோட பைக் கீ மட்டும் அங்கே இல்லை. தேடுறாங்க. வேறு என்னன்னு பார்க்குறாங்க. அப்போ அவள் ஃபோன் எடுத்து கால் லாக் செக் பண்ணுறாங்க. அருணுக்கு நிறைய கால்ஸ் போயிட்டே இருந்திருக்கு. அருணும் திருப்பி கால் பண்ணியிருக்கான். அருண் கால் பண்ணால் அருண் எடுக்கலை. அப்போ அருண் நம்பரை கொடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க. அவன் ஃபோனை ட்ராக் பண்ண சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த எல்லாமே இந்த வர ஆர்டிகல்ஸ் எல்லாமே அருணோட ஃபோனில் இருந்தால் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட இவர் டக்குன்னு அப்போ ஃபோனில் ஓப்பன் பண்ணுறாரு. அருணோட ஃபோனை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் இவன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கா. ஸோ அந்த ஆப்பில் ட்ராக் பண்ணுறாரு. அருண் எங்கேயோ போயிட்டுருக்குறது தெரியுது. இவர் மற்ற யார்கிட்டையும் சொல்லாமல் அவசர அவசரமாக வெளில ஓடி அவனை எப்படியே பிடிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட போலீஸ் ஜீப் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு. ஹைவேஸில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. போய் ஒரு இடத்துல நிறுத்தினா அது ஒரு பழைய குடோன். அந்த குடோனில் கதவு திறந்துட்டு பிஸ்டலை கையில் எடுத்து சேஃப்டி அன்லாக் பண்ணிவிட்டு உள்ளே பொறுமையாக நடக்கிறாரு. எங்கேயாவது அருண் தெரிகிறானான்னு பார்த்து பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்காரு. திடீர்னு கால் அடிக்குது. அட்டன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்றாரு. அந்த பக்கத்துலேருந்து ஒரு வாய்ஸ்: சார், ஒரு சின்ன மேட்ரு சார். என்ன சொல்லுங்கள்? இல்லை சார், அடுத்த ஸ்டோரி வந்திருக்கு சார். வாட்? ஆமாம் சார், அடுத்த ஸ்டோரி வந்திருக்கு, செக் பண்ணி பாருங்கள் அப்படின்றாரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு. யாரும் கண்ணுக்கு தென்படல. ஒரு ஓரமான ஒரு இடத்துக்கு போய் நின்றுட்டு அவசரத்தில் அந்த ஃபோனை அன்லாக் பண்ணி அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி அடுத்த ஸ்டோரி படிக்கிறாரு. படிக்கும்போது தான் தெரியுது, கடமையை ஆற்ற வந்த அதிகாரி சுட்டு கொல்லப்பட்டார். ஆனால் கதையில் திருப்பமாக
அந்த குடோனில் உயிருடன் வெரோனிகா கட்டப்பட்டு இருந்தாள். போலீசார் அவரை மீட்டனர். கொலைகாரன் மறுபடியும் ஓட்டம். அவனை பிடிக்க இயலவில்லை என்று படிச்சுக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு ஒரு புல்லட் சத்தம். அபூபக்கர் நெஞ்சில் புல்லட் வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நிமிர்ந்து பார்க்குறாரு. ஒரே ஷாக். என்னன்னு பார்த்தா சுட்டது வெரோனிகா. அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுறாரு. அவளை அப்படியே டெத் ஸ்டார் பண்ணிகிட்ருக்கா அவர் கண்ணில். அவன் ஐ தாட் வி ஆர் இன்டு ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாரு. அவள் சொல்கிறா, வி வர் நெவர். யூ ஆர் இன்டு மீ பட் ஐ நெவர் வாஸ். ஸோ as all the other bastards who died before you. வி அப்படின்னு மூச்சு வாங்கிட்டே அவர் பேசுகிறாரு. அப்போ இதெல்லாம் பண்ணது அருண் இல்லையா? திருப்பி 2 புல்லட் ஷாட். நான் தான் அருண், பாய் ஃபக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கண்ணு மூடுது. இவ ஒரு கயிறு எடுத்து அவளே கட்டிக்கிறா. பின்னாடி மோனோலாக் வருது. எல்லா டைமும் அவள் கட்டிக்கிட்டு இருக்கப்ப எல்லா டைமும் நான் என்னை பற்றி பேச வரேன், யாரும் அதை கேட்க ரெடியாக இல்லை. எல்லா டைமும் நான் சொல்ல வரப்போ எனக்கு கேட்குறது எல்லாமே ஷட் அப்ன்றது தான். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹேட் டு ஷட் அப் அண்ட் ஒன்லி திங் ஐ ஹேட் டு டூ இஸ் ரைட். ஸோ ஐ ரோட் அண்ட் நவ் ஐ மேட் இட் த ரியாலிட்டி. யாருன்னு நம்ம அது யாரோ பொண்ணோட டெட் பாடி. அந்த நரேஷன்லையுமே வெரோனிகா வீட்டில் மரணம்னு தான் இருக்கும். ஓகே ஓகே. அதனால வெரோனிகா டெட் பாடின்னு சொல்ல மாட்டாங்க ஸ்டோரியில். அது நினச்சி தான் அழுகுறோம். பார்க்குறாங்க. ஃபாரன்சிக் அப்போ தான் செக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே எல்லாமே தெரிஞ்சிடாது. ஸோ டீம் ரிசர்ச் பண்ணிருக்கு. வெரோனிகாக்கு தெரியும் ஃபாலோ பண்ணிட்டு வருவான்ட்டு. ஸோ அவங்க கூப்பிட்டு போகிறா. ஸோ அடுத்த கதையும் உடனே வந்துடுது, வெரோனிகா சாகலைன்னு சொல்லிட்டு. ஸோ அது அவனை அங்கே ட்ராப் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். அது அபூபக்கர் அதான் அவளை என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஹிண்ட் இருக்கும். அபூபக்கர் வந்து அவன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் ஹைரார்க்கியில் ஒரு அவளோட சீனியராக இருக்க ஒருத்தன் அவன் மேலே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அதனால தான் ஏர்லி மார்னிங் வந்து கார்லேயே ரிட்டையர்டாக இருக்கேன்னு சொன்னன்ற டைலாக்லேருந்து வி வர் இன்டு ஈச் அதர் அப்படின்னு சொன்னதுலேருந்து அவள் பாய் ஃப்ரெண்டை பற்றி பேசினா இவருக்கு பிடிக்காது. எல்லாம் சின்ன சின்ன சட்டில் ஹிண்ட்ஸாக கொடுத்துருப்போம். ஸோ அவர் இவன் மேலே ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாள். அவளால் ஒரு அளவுக்கு ரெசிட் பண்ண முடியாது. இது அவளுக்கு சின்ன வயசுலேருந்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்ருக்கும். ஒரு கட்டத்தில் இவ இதை எழுத ஆரம்பிக்கிறதுலேருந்து ஏன் நம்ம பண்ணக்கூடாது, இப்போ தான் நமக்கு ஒரு போலீஸ் ட்ரைனிங் இருக்குது, எல்லாமே இருக்குல்ல, ஸோ நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் பண்ண ஆரம்பிச்சிடுவாள். இல்லை, நீங்கள் சொன்ன விதமும் கரெக்டாக இருந்தது. எப்படின்னா அது விஷுவல் பண்ண முடிஞ்சிச்சு. லைக் கன்னை இது பண்ணுறது, உள்ளே போகிறது, கன்னை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ சொன்னதும் விஷுவலைஸாக நல்லா இருந்தது. நரேட்டிவும் நல்லா இருந்தது. ஷார்ட் அண்ட் கரெக்டாக எல்லா ரீசனிங்கும் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னென்னா அவங்க கொல்லப்படுறவங்களுக்குலாம் பர்டிகுலர் ரீசன் இருக்குமா அப்படின்ற மாதிரி. அதுதான் சொல்லுவாள், உன்ன மாதிரியே ஸோ அதை பாஸ்டர்ஸ் ஹூ டைட் பிஃபோர் யூ. உன்ன மாதிரியே நான் சொல்ல வரதை எவனுமே கேட்க மாட்டேறாங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு உங்களுக்கு யாருக்கும் தேவையில்லை, உங்களுக்கு வேண்டியது தான் உங்களுக்கு நடக்கணும். ஸோ என்னால் அப்போ வாய மூடிட்டு என்ன பண்ண தான் முடியும். ஸோ சின்ன சின்ன ஈஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்டிங்கில் அதிகாலைன்ட்டு டிஎன் சிகரெட்ஸ் இருக்கும். ஸோ 3 AM டி சிகரெட்ஸ் ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கடைசியில் வந்து டைலாக் இருக்கும், ஆல் ஐ ஹேட் டு ஷட் அப் அண்ட் ரைட்டுன்ட்டு. ஸோ சும்மா மென்ஷன் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணோம்ல ரைட்டிங்கில். சேலஞ்சிங்காக இருந்துச்சு முக்கியமாக. ஏன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான பிளாட்டு, அதுவும் த்ரில்லர் பிளாட்டுன்றதுனால எப்படி இருந்ததுன்னா நம்ம எப்போவுமே ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் ஒரு த்ரில்லர் ஜானரில் போகும்போது ஆல்ரெடி ஆடியன்ஸ் வந்து சர்ப்ரைஸை தான் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம் வித்தியாசமாக அப்படின்ற ஒரு திங்கிங்குள்ளே ரொம்ப புஷ் பண்ணுச்சு. ஸோ இட் வாஸ் சேலஞ்சிங். எவ்வளோ புஷ் பண்ணியிருக்கேன்னு தெரியல, பட் ஏதோ வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்ற மாதிரி பண்ணியிருக்கேன். நான் மோஸ்ட்லி கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே ஓரியன்டாக போயிருக்கேன். ஸோ எனக்கு பிளாட் வந்து கொடுத்த பிளாட்டை கொஞ்சம் மினிமலாக யூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ப்ளேயில் எப்படி வந்து இந்த பிளாட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆடியன்ஸ்க்கு, அதில் என்ன வைக்கிறேன். அதே மாதிரி டைலாக்ஸில் சின்ன சின்ன ஈஸ்டர் எக்ஸ் வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன் அங்கே இங்கேன்ட்டு. ஸோ அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்கணும்.